திருவண்ணாமலையை ஆண்ட ஸ்ரீ வல்லாலா மகாராஜா அவருக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லாம இருந்துச்சுங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாரு. அண்ணாமலையார் குழந்தையாக அவதரித்து காட்சி தராரு. அப்புறம் மறைந்தும் போயிடுறாரு. யாமே உமக்கு குழந்தையாக காட்சியளித்ததால் உன்னுடைய இறுதி காலத்தில் நடக்கும் சடங்குகளையும் உன்னுடைய நாட்டையும் நான் பாற்றுக்கொள்வேன் என்று சொல்லிட்டு சிவபெருமான் போயிடுறாரு. ஒரு நாள் வல்லாலா மகாராஜா போர்க்காலத்துல இறந்து போயிடுறாரு. அந்த செய்தியை அறிந்த அண்ணாமலையார் மிகுந்த வருத்தத்துடன் அண்ணாமலையார் கோயிலுக்கு வராரு. ஒரு மாதம் கழித்து மாசி மகத்தன்று ஸ்ரீ வல்லாலா மகாராஜா அவர்களின் பள்ளிகொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரையில் சம்பந்தனூர் கிராம வன்னியகுல சத்திரிய மரபினர்களால் சம்பந்த உறவு முறைப்படி திதி கொடுக்கும் விழாதா மாசி மக உற்சவம். இப்பொழுது திருவண்ணாமலையின் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் தாங்க அரசரா இருக்காரு. ஸ்ரீ வல்லாலா மகாராஜா அவர்கள் இறந்ததால அடுத்து அவருடைய மகனாக அண்ணாமலையார் அரசராக முடிசூடி கொள்கிறார். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலை அன்அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.